மனமுருகி கருப்பனை அழைக்க காவல் தெய்வம் கன்னிமார்களை கூட்டி வந்திருக்கேன். கன்னிமார்களும் கலங்காம என் காவலை கட்டி காப்பாற்ற 14 லோகத்தில் அழைச்சி வந்த மாதிரி இன்னைக்கு ஒரு மெகா அமாவாசை கருப்பனை அழைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். காட்டு வழி பாதை, முள்ளு வழி பாதை தாண்டி பாதத்துக்கு போடக்கூடிய குரலை இனி கணக்கு எப்போ உட்கார்ந்தாலும் பத்தாம போறேன். வருங்காலத்தில் கருப்பனுடைய ஒரு சுய சாம்ராஜ்யம் இந்த இடத்துல அரங்கேறி, கருப்பனுடைய ஒரு சுய சாம்ராஜ்யம் இந்த இடத்துல அரங்கேறி வாழடைஞ்சதை மறுபடியும் திருப்பி கொடுங்க. சுடலை கேட்டதுக்கு இனங்க கருப்ப ஓடி வந்து சுடலை கோட்டையும் கருப்பம் கோட்டையும் ஒருபடி ஒன்று போல சமமாக இருக்கும். கருப்பனுடைய வாக்கு கொடுத்த வாக்கு மாற மாட்டேன். கொடுத்த வாக்கை எவன் மாறினாலும் என்னக்கிட்ட இல்லைடா. என்ன இருதனமும் அனுதனமும் நான் வணங்கி வரக்கூடிய அந்த ராமபுரமானே வந்தாலும் முடியாது. கருப்பனுடைய வாக்கு 12 ஆண்டு காலம் தவம் இருந்திருக்கோம்டா. எத்தனைடா? 12 ஆண்டு காலம் இந்த இடத்துல நான் நிறைஞ்சு வர்றதுக்கு தவம் இருந்திருக்கேன். 12 வருஷத்துக்கு அப்புறம் கருப்பனை நிழலாட்டி வச்சு வருவான்னு சொன்ன வாக்கு கருப்பன் ஓடி வந்திருக்கோம்டா.
கருப்பு 18ஆம் படி கருப்பேன், அசைஞ்சு கொடுக்காத கருப்பேன், ஆடு மாடு கோழி கிடையாது கருப்பனுக்கு சைவ சாப்பாடும் என்னப்பா சைவ சாப்பாடும் இருக்கக்கூடிய அத்தனை உண்டு. காலத்துக்கும் வணங்கி வந்த கருப்பன் இந்த இடத்துல நல்வாக்கு கொடுத்து நல்ல மக்களை செழிப்பு வச்சு மக்கள் நினைச்சு வந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுத்து மாய மந்திர பிள்ளி சூனியம் சொல்லி எந்தெந்த இடத்துல கோளாறுகள் தொழில் சமர்ந்த விஷயங்கள் இருக்கோ அத்தனை இந்த கருப்பு கண்பார்வை பார்த்து மாற்றி எடுத்து கொடுப்பேன். சந்தோஷம் சொல்லி பொம்பளைக்கு யாரா கொஞ்சம் வெளிச்சம் மறக்காத தள்ளி 3 மாசம் முடியுது. ஆனா வீட்டில் வரக்கூடிய சூழ்நிலையும் அறிஞ்சு நான் சொல்லக்கூடிய பாக்கியசாலியாக தான் சொன்னாங்க. இந்த 3 மாச காலத்தில் பண பிரச்சனைகள் இருந்து நாம தேவைப்பட்ட அவமானம் பட்டாச்சு. உண்மைனா உண்மை. நான் பார்வைப்பட்ட எல்லாம் போகாத விடு அப்படி எடுக்கக்கூடியது. இப்போதைக்கு நாம இருந்த காலம் கொஞ்சம் கடன் வாங்கி குறைக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டோம். உண்மைனா உண்மை. வழியை வந்து பார்த்தேன், அங்கே எந்த ஒரு உதவி உனக்குன்னு இல்லை. உண்மைனா உண்மை சொல்லி அதே மாதிரி வந்து பார்த்தேன். உடன்பிறப்பும் பார்த்தேன். நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லி தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க. உண்மைனா உண்மைன்னு சொல்லி அந்த இடத்துல உனக்கு காவல் காக்கக்கூடிய கருப்பனும் காவல் காக்கணும். ஒரு அம்மனை பொறுமை நினைச்சு வர. அந்த அம்மா உங்ககிட்ட 3ஆம் நாளைக்கு வந்து போறா. உண்மையா அப்படி வந்தவன் இப்போ சமீப காலமா அந்த ஆட்டத்தையே நிப்பாட்டிட்டாலே அப்படிங்கிற ஒரு எண்ணம். உண்மையா இல்லையா? நிப்பாட்டிட்டாலே அப்படி வீட்டை வந்து பார்த்தேன். இப்போ 3 வாரத்துக்கு முன்னாடி மத்தியானம் போல கண்ட இடம் வீட்டுக்கு நேரம் கிழக்க அந்த பாதை குளிக்க போற பாதை. கிழக்கு பக்கம். அப்படி போனதுல 3 பேர். உண்மையா இல்லையா? அப்படி போனதுல அங்க வாலிப பெண்ணு ஒருத்தி தண்ணியில மல்லாந்து விழுந்து செத்தலாம். வாலிப பிள்ளை சொன்னாங்களா? சிகப்பு புடவையோட வந்து நிற்கா. உண்மையா நிற்கா. அதை நிப்பாட்டி நான் மாத்தி கற்பங்கிட்ட வந்து என்ன இல்லாம ஆக்கி கொடுக்கணும். எனக்கு ஒரு சத்திய வாக்கு கொடுத்து அந்த இடத்துல இந்த பொருள் இல்லாம இந்த இடத்துல வந்தது மாதிரி ஒரு சத்திய வாக்கு கட்டுப்பட்டு விலகவே மாட்டேன். கற்பங்கிட்ட சத்தியம் பண்ணா சத்தியங்கிறது உதிச்சு வரக்கூடிய சூரிய மாதிரி அது எப்படி வானத்துல பிரகாசமா இருக்குமோ அதே மாதிரி சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நிற்கணும். கட்டுப்பட்டு நிற்க 3 வாரம் ஆச்சு உள்ள வந்து. உண்மையா இல்லையா? விலகிருவியா? என் கனி மேல சத்தியம், என் கை மேல சத்தியம் பண்ணுவியா? எந்த இது இல்லாம இன்னிலிருந்து கட்டுப்பட்டு விலகி போய் இருக்கக்கூடிய அந்த அம்மனை வர வச்சு நான் கொடுக்க சத்திய வாக்க விலகி கனியை பிடிஞ்சு அரை சாப்பிடும். அறைய என்ன செய்யும்? உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி பிடிக்கும். நடு சாமம் கருப்பை வீட்டுக்கு வருவேன். கருப்பை வீட்டுக்கு வருவேன். வீட்டை வந்து பார்த்தேன். எண்ணி 2வது வீடுடா வரிசையில். எத்தனாவது வீடுடா? 2வது வீடு. எங்க பார்த்த வாசல். உண்மையா அந்த இடம் போக தெரியாம போயிருவே இல்லையா? ஒரு கனியை புளிடா கனி போயிடணும். இதுக்கப்புறம் வராம இருக்கக்கூடிய அந்த இடத்துல உங்க கூட நிக்கிற இன்னொன்று அதையும் கூட்டிட்டு போயிடணும். உண்மையா? சரி. அந்த கை மாத்திக்கணுமா? தலையில தேய்ச்சி விடலாம். எந்த பெரிய மாட்டியா வரக்கூடாது. ஒரு அவமானம் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு அவமானத்தை கருத்தை இல்லைன்னு மாத்திருக்கா. உண்மையாமா? வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு அவமானத்தை இந்த கருப்பை மாத்திருக்கு. வாரிசுகிட்ட விளையாண்டவனை இடம் தெரியாம அழிச்சு விட்டுருவேன். எப்படி இடம் தெரியாம அழிச்சிருவேன் கருப்பேன். அதே மாதிரி அமாவாசை எந்தெந்த இடத்துல வந்து பார்க்க முடியுமா? அமாவாசை எந்தெந்த இடத்துல பார்க்க. இப்ப நீ உட்கார்ந்து பக்கத்துல உனக்கு தமிழ பெருகுது. அப்பா இதில் சத்தம் போட்டால் சாட்டையில் அடி வாங்கிடுவான். சத்தம் போட்டால் சாட்டையில் அடிச்சு விடுவேன். போயிடலாம். அப்பா 3 வருஷ காலமா எடுத்த தொழிலும் நஷ்டம், போன இடமும் நஷ்டம். இப்போ திரும்பி கருப்பங்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு
சத்தியம் பண்ணிட்டேன். உண்மையா கருப்பங்கிட்ட கொடுத்த சத்தியம் மனைவி கருப்பு மேல பண்ண சத்தியம். சத்தியம் பண்ணல, இனிமே அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, குடி பழக்கத்துக்கும் போக மாட்டோம்னு சத்தியம் பண்ணு. எப்படி சத்தியம் பண்ணும்போதே உள்ள இருந்து வெளியே கொண்டு வரலாம். தொண்டை வலி, அடுத்தால வயிறு வலி இருக்கா? இந்த சத்தியத்தை காப்பாத்தி எல்லாம் ஒண்ணு நம்பி பெற்று வச்சிருக்காடா. எத்தனைடா இருக்கா இல்லையா? அதுல ஒண்ணு என் பேர் சொல்ல இருக்கு. யாராவது ஒண்ணு என் பேர் சொல்ல இருக்கு. அதை வளர்த்து தருமா வேண்டாமா? சத்தியத்தை கட்டுப்பட்டு இனிமேல் ஒழுங்கா வச்சு காலம் இருக்கு. அதே மாதிரி அவங்கிட்ட கேட்க சத்தியமும் உங்ககிட்டையும் கேட்பேன். நான் சொல்லுது புரியுதா? அவனை பத்திரம் விட்டுற மாட்டேன். இருக்கக்கூடியத நாவதைக்கு எப்படி எப்படி நாவதைக்கு வாழணும். அதுலையா அந்த நாவு அடக்கம் இல்லை. உண்மையா பையா? எப்படி உண்மையா இல்லையா? இனி சந்தேகப்பட மாட்டேன். இனி எந்த விதத்துல அவனை விட்டுருவியா? அந்த நிறைய என்ன மீறி போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு கட்டம்லாம் உன் மனசுல பயம் ஓடி. உண்மையா அது இனிமே உனக்கு வேண்டாம். கற்பனை மீறி இனிமே போனான்னா வலது காலம் வலது கையை இருக்காது. அதுக்கு நான் உத்தரம் கற்பம் உத்தரம். என்னம்மா அசிங்கமா இருக்கும்போது நாத்தம் அதிகமா இருக்குமா, மணக்கிற பூ அதிகமா இருக்குமா? என்ன சொல்லி எனக்கு பதில் சொல்லுங்க. நாத்தம் அதிகமா இருக்குமா, மல்லிகைப்பூ மணக்குமா? ரெண்டையும் பக்கத்துல வச்சா எது நல்ல மணக்கும், எது நாள் சொல்லு? நாத்தம். அப்ப நாத்தம் உள்ளத்திலே உடம்புல இருக்கும்போது எதுவுமே வராது. உண்மையா? இப்போ ஒழுங்காயிட்டான் சுத்தரம்டாயத்துல ஒழுங்காயிட்டான். நல்லபடியா அவனுக்கு தொழில கொடுத்தேன். என்கிட்ட வந்ததுக்கு இப்போ 2 பேர் தொழிலுக்கு போயிட்டு வந்துட்டான். உண்மைனா உண்மை, இல்லைன்னா இல்லை. அதே தொழிலை நல்லபடியா வளர்த்துட்டான். மாசம் ஒரு முறை அதை நினைச்சுக்கிட்டு என்கிட்ட வந்துருவியா? தொழிலை நல்லாக்கி கொடுத்து சீர சிறப்பா வாழ வச்சா போதுமா? நல்லாக்கி தருவோம்டா, சிறப்பா வாழ வச்சு தருவேன். நீ போகக்கூடிய இடம் தொலைங்கி நிற்கும். ஏற்கனவே பழைய ஆளு 2 பேர் வந்துட்டான். சரி போயிட்டு வரலாம், நல்லபடியா பார்த்துக்கணும். இனி உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறேன். ஆனா என்னதான் இருந்தாலுமே கொஞ்சம் சமரசம் ஆகாம இன்னும் மனசுக்குள்ள சிறு வருத்தம் இருக்கு. அப்படியாமா? நான் கருப்பேன், சுடல இல்லை, என்கிட்ட வளர்க்க முடியாது. இந்த வருத்தத்தை போக்கி கருப்பன் இருந்து கொடுக்குற வாக்கு தனியும் தங்கி சாதகத்தை மறையாடி பார்த்த போது 6 மாசத்துக்கு கருப்பனை வந்து பார்க்கணும். 6 மாசத்துக்கு அப்படியா? 6 மாசத்துக்கு கருப்பனை விடாம பார்க்கணும். பணத்துல கொஞ்சம் பிரச்சனை. 2 பேர் நீ அதாவது எப்படி கொடுக்கணும் முடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும்போது அவங்களை கேட்க விடாம உங்ககிட்ட வந்து வாக்குவாதம் பண்ண விடாம அனுப்பியிருக்கேன். உண்மையா? வரல. இப்ப நம்புறியா? 2 பேரும் சேர்ந்து கடிய 2 பேரும் இன்னைக்கு வெட்டி புழிஞ்சு குடிக்கணும். வெட்டியாச்சு தரேன், வாரிசை தரேன், தெளிவா வாரிசை தரேன், வாழை வச்சு தருவேன். கருப்பனை எப்படி பார்க்க வந்துருக்கு அதே மாதிரி உன் உள்ளத்தையும் சுத்தமாக்கி அடுத்த அமாவாசை என்கிட்ட வரும்போது சேமாக்கிட்டாங்க. சத்தியமா வரலாம். சரி நான் எல்லாரும் சொல்லுவேன். நான் இப்போ ஓடிட மாட்டேன், நான் ஓட மாட்டேன். நீ நடுக்காம கூப்பிட்ட வரைக்கும் நிற்பேன். சரி உன் உள்ளத்துல சுடலைக்கு ஒரு இடமே இருக்கு. உண்மையா? அப்படி சுடலைக்கு இருந்தாலுமே கருப்பனும் உனக்கு பேர்வாதி இருக்கு. கருப்பனை 2 இடத்துல கையெடுத்து கும்பிட மாதிரி கும்பிட்டு வந்து நம்ம குளங்களை காக்க மாட்டாரா அப்படின்னு நினைச்சு நிற்க. உண்மையா? அதே கருப்பன் தான். 2 தடவை எனக்கு அவங்க ஒரு இதே எடுத்து வச்சிருக்க. உண்மையா? கருப்பன் தானா? இப்ப நம்பதியா? உண்டா இல்லையா? அப்படி வந்து பார்த்த வீட்டேன் கோளாறுகள் இருக்குதா அப்படின்னு கேட்டேன். நேர காலம் சரியில்லாம வரக்கூடிய வில்லங்கமும் தனக்கு சொந்தமான இடத்தை நாம ஆள்கொள்ள முடியாம ஆயிட்டோம். உண்மையா? இப்ப இருக்கிறது ஒரு இடம், நம்ம பிழைக்கிறது ஒரு இடம். எப்படி? உண்மையா? பார்த்தேன். அப்படி வந்த இடத்துல ஒரு சிறு வில்லங்கம் வந்து பார்த்தேன். அந்த வில்லங்கத்தையும் தடுத்து மனசையும் மாற்றி 2 வாரிசுக்கு வீட்டுல 2 பேருக்கு உண்டான நேர காலம் சரியில்லாம 2 பேருமே அவமானப்படக்கூடிய சூழ்நிலை தான் இருந்தது. உண்மையா பொய்யா? அதை மாற்றி இந்த கருப்பை அமைச்சிருக்கேன். பயப்படாம போயிட்டு வரக்கூடிய தை மாசம் நல்லபடியா மாலையோட அமைச்சு மாலையோட கொண்டு வருவேன். அப்போ எனக்கு உடன் பிறந்தவங்களுக்கு வாக்கு கொடுக்க கருப்பா நான் உன்னை உசுரா கும்பிடுதேனே, சுடலையும் உசுரா கும்பிடுதேன், எனக்கு ஒரு வாக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு இருக்கேன். அப்படி வாதாடி பார்த்தேன். உனக்கு நிரந்தர வேலை இல்லை. என்னப்பா? அப்ப வேலையை கொடுத்தா வாழ்க்கை வந்துடும். அப்படித்தானே? உண்மையை சொல்லி அந்த வேலையை கொடுத்துருவேன். ஏற்கனவே 3 வேலை பார்த்து ஓய்வுல வந்து உட்கார்ந்த மாதிரி தான் இருக்கேன். எத்தனை வேலை? சரியா இருக்கா? அப்படி அடுத்து கருப்பன் கொடுக்கக்கூடிய வேலை நினைச்சு வந்தா இந்த கருப்பனுக்கு
நான் ஆடி அமாவாசை இந்த இடத்துல ஒரு கொடி கட்டி ஆள வருவேன். எப்படிப்பா? ஆடி அமாவாசை இந்த இடத்துல ஒரு கொடி கட்டி ஆள வருவேன். கருப்பனுக்கு இந்த இடத்துல கேட்கறது செஞ்சிருக்காடா? அங்கேயும் நான் தான்டா. மாத்தம் இல்லையே. ஒரு இடத்துல குதிரையோட இருக்கேன், ஒரு இடத்துல குதிரை இல்லை. கருப்பன் தான், பயப்பட வேண்டாம். உங்க குடும்பத்தை காப்பாற்றி வைக்கேன். இருக்கக்கூடிய 3 குடும்பத்தையும் வாழ வச்சு தரேன். உனக்கு இந்த கனியை கொண்டு போதுமே உன் கனியா உள்ளத்துல நினைச்சு கொடு. வாழ்க்கை சாணம் உனக்கு விளைஞ்சி வரும். அதை பத்தி நீ பயப்பட வேண்டாம். சந்தோஷமா போயிட்டு வா. அடுத்த அமாவாசை இல்லை, 2வது அமாவாசை என்ன வந்து பார்க்கணும். சரி என்னப்பா? சரி சரி இருப்பா, பார்க்கலப்பா. நானே இருக்கிறேன்டா, நானே இருக்கிறேன்டா. 2 படம்ல நான் இருக்கிறேன். சந்தோஷம், நல்லபடியா வச்சு தரேன். 2வது அமாவாசை வரும்போது இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு சக்தி பெறப்படுவார். போயிட்டு வா. வேற யாருப்பா? வந்து உட்கார்ந்து கூப்பிடலாம் மாட்டேன். வந்து உட்கார்ந்து கணக்கு வரலாம். பா எப்பா சீக்கிரம் உட்காரும், சீக்கிரம் கேட்கும். எப்பா வீட்டை வந்து பார்த்தோம்பா, எல்லா மக்களும் ஒற்றுமையா இல்லாம இருந்து தன்னுடைய குலதெய்வத்தோட பார்வை இருக்கா, கருப்பா இருக்காரா, சுடலா இருக்கான்னு சொல்லி ஆளுதான் வந்தேன். உண்மையா இந்த 2ஐயும் வீட்டுக்குள்ள கொண்டு போய் பார்த்துருக்கேன். உண்மையா? உண்மையா இல்லையா? அதை விட என் தாய் எனக்கு முன்னாடியே வந்துடலாம். உண்மையா? யாருப்பா? அம்மனை வச்சு கும்பிட்டுலாம் அவ எனக்கு முன்னாடியே இருக்கா, பயப்பட வேண்டாம். அதே மாதிரி அதே மாதிரி கேட்கக்கூடிய வில்லங்கத்தை வாதாடி பார்த்தேன். மொத்தம் 3 பேர் வீட்டில் நோயோட இருக்கணும். எத்தனை பேர் இருக்கும்? உண்மையா? உண்மையா இல்லையா? அதை வழக்காடி பார்த்து நல்லாக்கி தந்து கோளாறுகளை மாற்றி கொடுத்து பிள்ளைகளை வாழ வைக்கணும். அப்படிதான்டா? உண்மையா இல்லையா? பிள்ளைகளை வாழ வச்சுத்தானே உனக்கு இருக்க நோயும் போய்க்கிட்டாங்க. சரி இருப்பா. கருப்பன்கிட்ட பிள்ளை கேட்டிருக்கா, என்ன செய்யணும், என்ன கேட்கணும் அதை பத்தி? சரி சரி இல்லடா, அந்த தடங்களை உண்டு பண்ணது நான் தான் சொல்றேன். அப்ப எதுக்கு உண்டு பண்றான்னா, அந்த இடத்துல வரக்கூடிய வில்லங்கமும் யாருக்குன்னு இதுக்கு முன்னாடி ஒரு வரணும் வந்து போயிருக்கும். எப்படா? உண்மையா? உண்மையா முன்னாடி சொல்லு. மாத்தி கொடுத்து வரக்கூடிய 2 மாசம் போதும். இருக்கக்கூடிய கலங்கத்தை எடுத்து தூர இருந்து வாழ வச்சா போதுமா? கல்யாணம் முடிச்சு கொடுத்தா என்ன வந்து பார்க்க வருவியா? இந்த இடத்துல எல்லாமே இருக்கு. அதே மாதிரி உடம்புல வாதம் சம்பந்தப்பட்ட விஷயமும் இருக்கா? வாதங்கள் ரொம்ப இருக்கு. தமிழ் மருந்து சாப்பிட்டு பார்த்துட்டேன், சரியாகல. கருப்பன் திருநாறு கனி தரம் தான் எடுத்து பிடிச்சி 3 அமாவாசை என்கிட்ட வரத்தான் செய்யும். குடும்பத்தை பார்த்தேன், வாழ வச்சு தரேன். எந்த குறையும் இல்லை. என் காவலும் அம்மனுடைய காவலும் இருக்கு. உண்மையா? சரி போயிட்டு வா. சீக்கிரம். சரி 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி குடும்பங்கள் தளர்ந்து போய் நாம போகக்கூடாத இடமெல்லாம் போயிருப்போம். உண்மையா? 3 ஆண்டுகளை தளர்ந்து போய் வாரிசும் தனக்கு எதிர்த்தாப்புல செயல்படக்கூடிய அளவுக்கு வச்சுட்டாங்க. வாரிசுகளும் தனக்கு எதிர்த்து செயல்படக்கூடிய அளவுக்கு வச்சுட்டாங்க. யாரையும் வாழக்கூடாத மாதிரி தான் வீட்டுல. உண்மையா? அதையும் வந்து பார்த்தேன். என் தங்க காளி இருக்காளா, கும்பிடுதீங்களா? யாரா காளியை கும்பிடுதியா? அத கருப்பன் இருக்கலாம். என் தங்க காளி அந்த இடத்துல இருக்காள, வீட்டுக்கு மேற்கு யாருப்பா கூட வந்தா? காளி இருக்கா, என் தங்கச்சி இருக்கான். அதான் கேட்டேன். வந்து நிக்கப்பா. என்னுடைய குலங்குது கொலை சாந்தமா இருக்கேன். கருப்பன் உங்களுக்கு என்னைக்குமே காவல் இருந்து பெத்த பிள்ளைங்களுக்கு நல்வழி படித்து கொடுத்து 2 பேர்கள் தனக்கு வாரிசுக்கு எதிர்மனையில போயிருக்கணும். உண்மையாடா? அதெல்லாம் நல்லாக்கி கொடுத்து மாயமந்திர கோளாறுகள் இடையில வந்து வழக்காடி பார்த்தேன். ஒரு பெண்ணால் வரக்கூடிய பிரச்சனையும் அங்க தலைகீழ ஓடி. அதுதான் காரணம். என்னடா செய்யணும்? சரி எதிர்பார்க்கிறேன்டா. சரியா இருக்கா சொல்லுது? சரி எதிர்பார்க்கிறேன். சரி அவளுக்கு என்ன நோயின்னு சொல்லணும். அப்படிதான்டா? ஏடா இல்லடா, நான் சொல்லுதுடா. ஏற்கனவே 2 ஆஸ்பத்திரி கொண்டு போய் பார்த்தாலும் அவளுக்கு காலில் ஓடக்கூடிய நரம்பு பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க. நரம்பு பிரச்சனை கோளாறுங்கிறது நம்ப வேண்டாம். கோளாறு இருக்கோ அப்படின்னு ஒரு எண்ணத்துல என்ன கொஞ்சம் பாக்குறேன். உண்மையா? கோளாறும் இல்லை, எதுவும் இல்லை. உடம்புல அவளுக்கு வலது காலில் ரத்த ஓட்டம் நின்று போச்சு. அதனால காலு கருப்படிச்சுட்டு வலது கால் உண்மையா இல்லையா? அப்படி வந்து பார்க்க நல்லா ஆக்கி தருவான்னு ஒரு வாக்கு கேட்டு நல்லா ஆக்கி தரன்னு சொல்லக்கூடிய வாக்கு இருக்கு. கருப்பன் 2 வருஷம் அந்த இடத்துல வந்து போகிறேன். இது உண்மையா? எத்தனை வருஷம் ஆயிட்டு? கருப்பன் 2 வருஷம் வரல. யாருக்கிட்ட கும்பிட்டு பாத்திய? ஆடி வரவங்க ஆடி வரல. 2 பேர்கிட்ட வரேன். எத்தனை பேர் போ?
எதுக்கு காரணம்னு புரியுதா? அந்த காரணத்தை உடைச்சு எண்ணி 3வது அமாவாசை என்னை பார்க்க வரும்போது இந்த கருப்பை நானே அங்க வந்து பதில் சொன்னேன். ஒரு மங்கைக்கும் பதில் சொல்லி தாரேன், நோயை நீக்கி தாரேன். 2 அமாவாசை முடிஞ்சு இந்த இடத்துல வர முடியுமா? வருவியாப்பா? நான் உன் கருப்பை தாமரா அப்படின்னா சத்தியவாக்கா காப்பாத்தி தந்தா போதுமா? சார் எல்லாம் 2 பேரும் சொல்லிட்டோம்ல, எதிரும் பொதுமா இருக்கிறத ஒன்னாக்கி கொடுத்து ஏற்கனவே இட பிரச்சனை முடிச்சிட்டலாம். நான் பாத்துக்கிட்டேன், போயிட்டு வா. சந்தோஷம். மாலை இருக்கலாம், மாலை வாங்கிட்டு வந்தாலும் மாலை போடணும், நீ போடக்கூடாது. சரி வரலாம். வீட்டையும் வீட்டையும் நாட்டையும் ஓடி வந்து பாக்குற கருப்பேன் சமீப காலமா நம்ம வீட்டுக்குள்ள ஓடி வந்து உட்கார்ந்துக்கிட்டு வைக்கிற பாயாசத்தையும் வடை பாயாசம் சாப்பிட்டுட்டு ஓடி போயிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம். உண்மையா நாம வைக்கிற பிரசாதத்தை சாப்பிட்டு போயிருந்தாரு. நித்த வைக்கக்கூடிய பிரசாதம் கருப்பங்கிட்ட இருக்கு. உண்மையா ஒரு வெங்கல வாட்டி எடுத்து சாப்பிடுதுங்களா? எனக்கு தெரியாதா? நான் தான் சாப்பிடுவேன். அப்படி சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை நான் சொல்லும்போது உனக்கு புரியலையா? எல்லாம் நடக்கக்கூடிய கருமத்தை நான் கருப்பை இல்லைன்னா உன் கோட்டை அவமானப்பட்டு அந்த இடத்தை வித்து இந்த இடத்தை வித்து ஓடக்கூடிய நிலைமையை வச்சுட்டாங்க. ஆனா அதுல இருந்து கருப்பனுடைய வர போய் 2 மக்களை காப்பாத்தி ஒரு பச்சை உயிர் கூட நடுசாம உயிர் தவிச்சிருக்கும். உண்மை இல்லை சொல்லு, காப்பாத்தி கொடுத்து இப்ப இருக்கக்கூடிய இளைய வாரிச அவனும் தான் போக்கல என் மகன் பெய்வானோ எப்படி போவோம் கேட்கக்கூடிய வாக்குல அவன் காரி கட்டி போயிடுவானா இல்லைன்னா சாமியாரா போயிடுவானா அப்படிங்கிற எண்ணம்லாம் மனசுல ஓடிட்டு. உண்மையா இல்லையா? அந்த எண்ணங்களை மாற்றி கருப்பன் வாழ வச்சு இதுல இருந்து கருப்பன் சொன்ன வாக்குப்படி உத்தரவு கொடுப்பா. சரி அப்படியே சொல்லிட்டுமாப்பா. வட திசையிலிருந்து வரக்கூடிய நாமத்துக்கு சொந்தமான ஒரு பெண் அவனுக்கு அமைஞ்சு வரும். யாரு? நான் சொல்றது புரியுதா இல்லையா? நாமத்துக்கு சொந்தமான இடத்துல பெண் அமைஞ்சு வரும். கடைன்னு சொல்லுங்க. அந்த கடையில வைக்கக்கூடிய போட்டி போறாம பொருளை தான் நம்ம வாரிசுகளுக்கு இது மாதிரி ஆகி ஏற்கனவே அந்த கடையை 2 தடவை கொடுக்குங்கிற முடிவுக்கெல்லாம் வந்திருக்கணும். உண்மையா பொய்யா? திருச்செந்தூர் கடலூர் ஆண்டி இருக்கக்கூடிய இந்த ஆண்டி பெருமானை பார்த்து அடுத்த அம்மாவாசைக்கு என்கிட்ட கட்டாயமா நீ வரணும். இந்த கனி கொடுத்துதான் ஆகணும். கருப்பை சத்திய வாக்கா சொல்லு. எதுக்காக நான் 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கேட்டலாம். ஒரு பிரச்சனை வந்துட்டு. உண்மையா இப்போ வாடகை கொடுக்கலாமா இல்ல விற்கலாமான்னு கேட்க வாடகை கொடுத்து வரலாம். கையை காட்டு. சரி கனி அந்த கையில மாத்து வாழ வச்சு கட்டாயமா சத்திய வாக்கா சொல்லுவேன். அவனுக்கு 2 மாசம் மாங்கல்யத்து கொடுத்து அந்த கடை எடுத்து தூர போகக்கூடிய பலன்ல அவனுக்கு வாழ்க்கையை காட்டணும். அப்படிதானே? அவனை சீரும் சிறப்புமா சந்தோஷமா அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அவனுக்கும் வேலை வாய்ப்புகளும் இன்னொரு இடத்துல நல்ல இதையும் கொடுத்தா கருப்பனை நம்பி உன் ஆயுள் இருக்க வரைக்கும் இந்த இடத்துக்கு வருவியா? நான் கேட்கறது செய்யும். சத்திய வாக்கம் முடிச்சு கொடுப்பேன். போயிட்டு வரட்டும். என் சத்தியமான நீ துற போகலாம். கணக்கு யாருக்கு? நீ துற போகலாம். இதெல்லாம் கேட்டு வந்து அவன் கூட வந்திருக்கா பார்க்க சொல்லு. சரி கருப்பேன் ஓடி வந்து பார்த்தேன். வீட்டை வந்து பார்த்தேன். சொல்றது சரியா இருந்தா அப்படின்னு சொன்னான். சரியா? வீட்டை வந்து பார்த்தேன். அப்படி வீட்டை பார்த்தேல ஒரு சக்தி குடியிருக்கான். உண்மையா சக்தியை வச்சு வணங்கி வாங்க. உண்மையா அந்த சக்தி கிட்ட இருக்க பொருளை எப்படின்னு பார்த்தேன். வழக்காடி பார்த்தேன். ஆனா எண்ணி இப்போ ஒரு 6 வருஷ காலமா ஏற்றமும் இறக்கமும் நோயும் நொடியும் சனி பகவானுடைய ஆதிக்கத்துல ஜாதகத்தை எடுத்து பார்த்திருக்கலாம். சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்குன்னு சொல்லியிருப்பான். உண்மையா இல்லையா? இந்த 5.25 வருஷம் இந்த நிலைமையை நம்ம வாதாடிக்கிட்டு இருக்கோம். உண்மையா அதை வந்து பார்த்தேன். அடுத்து இப்ப இருக்கக்கூடிய ஒரு வாரிசுக்கு சில நேரத்தில் வரக்கூடிய சோதனையா வேதனையா நடிப்பா அப்படின்னு கேட்க வந்திருக்கேன். உண்மையா இப்ப என்ன கேட்கணும்? சரி இருப்பாங்க. நான் சொன்னது உனக்கு சரியா இருக்கா? வீட்டுக்கு சரியா இருக்கான்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். சரி அதை வந்து பார்க்க கொஞ்சம் கண்ணை மூடு, என்ன கூப்பிடு. சரி இது 2வது தடவை ஆஸ்பத்திரியில் கொண்டு வச்சிருக்கேன். எத்தனாவது தடவை? 2வது தடவை. நெஞ்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. எப்படி? உண்மையா இதை மாத்தி சரி வழக்காடி பார்த்தேன். அப்படி வழக்காடுதுல வழக்காடி பார்த்து வழக்காடுதுல 2 தடவை கொண்டு ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கேன். உண்மையா அதையும் வந்து பார்த்தேன். இப்ப அங்க இருக்கிறது 2 பேர் தான். உண்மையா எத்தனை பேர்? 2 பேர்.
அப்படி நான் போய் பார்த்தேன். அங்க இருக்கிற 1 2 3வது கட்டில இருக்கா. எத்தனை இருக்காளா எண்ணி பாரு. முதல்ல அங்க இருந்து 3வது இருக்கா. இல்லையே சொல்லுமா வழி இது கிடையாது. அங்க இருந்தா வழி. சரி காப்பாத்தி கொடுத்து கருப்பேன் உயிரை முதல்ல காப்பாத்திட்டான். அடுத்து நேரில் வந்து பார்க்க முடியுமா? காப்பாத்தி யாருமா அவ கதையத்தான் முதல்ல பார்க்கணும். உனக்கு புரிஞ்சுதா? உன் கோட்டைய அதாவது உன் வீட்டை காத்து நிற்கக்கூடிய அந்த சக்தி கூட இருக்கா. இருந்த போது ஒரு 6.25 வருஷம் ஏற்றமும் இறக்கமும் வந்து நம்ம எதுக்கும் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு குடும்பம் ஆகி போச்சு. உண்மையா நோய் நொடியோட 2 பேருக்கு நோயோட இருக்கும். ரொம்ப சொல்லலை. உண்மையா உண்டா இல்லையா? அடிவயிறு பிரச்சனை, கர்ப்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனை யாருக்கு இருக்கு? கர்ப்பவை சம்பந்தப்பட்ட பிரச்சனை யாருக்கு இருக்கா? வலி அடிவயிறு வலி யாருக்கு இருக்கா? வயிறு வலி கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கு. கர்ப்ப சொல்லுது நான் சொல்றேன். அப்படி இருக்கு. 2 பேரும் இந்த நோயை போய் கொடுத்தாங்க. ஒரு 3 அமாவாசை இந்த கருப்பனை நாடி வர முடியுமா? கொண்டு வந்து அடுத்த அமாவாசை எனக்கு அன்னதானத்தை காணிக்க கேட்பேன். அதை நீ எப்படி குடிக்காத மாதிரி எப்படி செஞ்சிடணும். இப்ப போராடி பார்த்துட்டு 2 தடவை கட்டி தர கருப்ப உத்தரவு கொடுத்துருக்கேன். அன்னதானம் அடுத்த அமாவாசை நீ தான் பண்ணுத. வாக்கு சத்திய வாக்கு. நான் சொன்ன வாக்கு நான் மாற மாட்டேன். நான் போய் பார்த்துட்டேன். 2 தடவை ஆஸ்பத்திரியில வச்சுட்டு உண்மையா இல்லையா? ஒரு தடவை கிழக்க பெரிய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம். உண்மையா இல்லையா? மறுபடியும் வந்துட்டோம். பிரச்சனை கொஞ்சம் ஹார்ட் பீட் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உண்டா? இது நான் இங்கிலீஷ்ல சொல்லுவேன், தமிழ்லையும் சொல்லுவேன். நல்லா இருக்கு தர மகளை வாழை வச்சு கொடுப்பேன். கருப்பனுக்கு அடுத்த அமாவாசை அன்னதானம் நீட்டான். சரி வேற யாரா வீட்டுக்கு போகலாம். சரி விடுறா சந்தோஷப்படா. நல்ல பிள்ளை நீ என் தங்க பிள்ளை. அதான உயிரை காப்பாத்தினேன். 3 பேரும் ஆபரேஷன் பண்ணாங்க. 3 பேர் இருந்தாங்க. அதெல்லாம் உயிரை காப்பாத்தினேன். இப்படி என்ன பார்க்க வரும்போது இப்படி சந்தோஷமா தரேன். எந்த குறையும் இல்லை. வாழ வச்சு தரேன். இன்னைக்கு கிடைக்காத பொருளுக்கு 2 இடத்துல அலைஞ்சிட்டேன். எத்தனை இடம்? 2 இடம் அலைஞ்சிட்டேன். எப்படி சரியா சொல்லுதுனா இது எனக்கு இஷ்டமான பொருள். அதனாலதான் இதை வாங்கணும்னு நல்ல பொருள் வாங்க சொல்லிட்டேன். கருப்பனுக்கு வைக்கிறது கொடுக்கறதுக்கு பொருளுக்கு சந்தோஷப்படா. தள்ளி வைடா உழைச்சிடா பிறகு வயிறு பேசி தள்ளி. அப்படி வந்து பார்த்தேன். காப்பாத்தி கொடுத்துருக்கேன். இடத்த கேட்டதை கொடுத்துட்டேனா இடங்களாட்டு போயிட்டாரா? அது ஒரு சின்ன தகவல். வரக்கூடிய அமாவாசை முடிச்ச ஒரு அன்னதானத்தை காணிக்க கொடுத்துருவியா? உயிரை காப்பாத்தி கொடுத்தது மாதிரி மாயாண்டி சுடலையும் ஒரு வீட்டுல நல்லபடியா இருக்காங்க. நேரம் மாயாண்டி சுடலையும் நல்லபடியா இருக்காங்க. காப்பாத்திட்டாங்க. அடுத்த அமாவாசை வர்றதுக்குள்ள உன்னுடைய பிள்ளைய வந்து பார்த்தேன். அவ குணத்தையும் பார்த்தேன். இருக்காளா? கூப்பிடுறா. இடம் தனியா இருக்காங்க. குடும்பத்தோட அவன் குடும்பம் இல்லையா? சரி சீக்கிரம் வரலாம். ஒவ்வொருத்தரையா கூப்பிட முடியாது. எல்லாரும் கூப்பிடணும்ல. சரி சரி எந்த குறையும் இல்லாம வாழ வச்சு கற்பனை நம்பி வந்ததுக்கு அவளுக்கு ஒரு மன தைரியத்தை கொடுத்துட்டேன். என்ன கொடுத்துருக்கேன்? மன தைரியத்தை கொடுத்துட்டேன். அந்த மன தைரியத்தோட போறவா அவன் மாங்கல்யத்தை விட அவன் சிறப்பா வருவா. என் சத்தியவா விடுறா. சரியா? மாங்கல்யத்தை போட்டதை விட நான் உனக்கு சிறப்பா உத்தியோகமும் வேலையும் ஒரு கௌரவமான வேலையை வாங்கி நான் தரேன். கருப்பை என்ன பார்த்துக்கா. சத்தியவாக்கா சொல்றத வாங்கி தரேன். அது 2வது வேலை இருக்கும். ஒரு வேலை முடிஞ்சு 2வது வேலை உனக்கு கிடைக்கும். உடலும் உள்ளத்தை சுத்தமா பார்த்துக்கிடணும். அதை பற்றி வருத்தப்பட்டு ஒண்ணு புறத்தில்லை. அவன் கிழங்கு மாதிரி தான் சுத்திட்டு இருக்கான். நீ ஏன் வருத்தப்பட்டு திங்காம இருக்க? பொருந்தாத பொருத்தி வச்சு வரக்கூடிய நான் பார்த்துக்கிட்டேன். உனக்கு உத்தியோகத்துக்கும் வேலைக்கும் தரக்கூடிய என் பொறுப்பு. சந்தோஷமா போயிட்டு வர. அம்மாவாசை ஒத்த பிள்ளைய பெற்று வச்சுவேன். அந்த இடத்துக்கு ஒரு அடிப்படி போடுதான். ஒத்த பிள்ளைதான் பெற்றுவேன். ஏன் ஆமான்னு தானே சொல்லுவேன். வழக்க பார்த்து வீடு அதை நான் உனக்கு சொல்லி மத்தியில சொல்லி நீ அங்க போய் சண்டை போட்டு அங்க இருந்து என்கிட்ட கத்திக்க போன வரதுக்கா அடையாளத்தை கேட்க போலீஸ் ஒரு அமாவாசை முடியட்டும் விட்டு தாரேன். கருப்பு தாயம் பக்கத்துல மாலை பொறுமை கூப்பிடுறா கருப்பசாமிய. சார் சார் சந்தோஷம். உட்கார முடியாது. நின்னே கேட்கலாம். வந்து உடலை வந்து பார்த்தேன். மாயமந்திர கோளாறுகள் எதுவும் இல்லை. அதையெல்லாம் எடுத்து அனுப்பிச்சாச்சு. நான் சொல்லுது புரியுதா? எடுத்து அனுப்பிச்சாச்சு. இவ வீட்டுல போய் இப்ப வாழ வைக்கணும். இவ புருஷனோட வாழ வைக்கணும். இவ வேலை பார்க்கணும். இதுதானே அவன் கோரிக்கை. தலிவா இப்படிதான் சொல்லுவாங்க. இன்னையோட அந்த வழிகளை போய் தலிவா கண்ணாடி காலத்து இன்னையோட அந்த வழிகளை போக்க வச்சு இன்னைக்கு கருப்பனோட கைப்பட்டு நல்ல அதிசயம் நடந்துச்சுன்னா கருப்பனை
கனி இப்படி என் கையில் நான் கொடுக்குற கனி மருந்து அருமருந்து ராஜக்கனி, அதுக்கு பேர் என்ன பேர் தான் ராஜக்கனி. நிப்பாட்டி இன்னி 2.5 மாசத்துல உத்தியோகத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு ஒரு சார் முடியாது. நல்லபடியா ஆரம்பிச்சுட்டாரு. குறைபாடு எதுவும் வராது மகளே, என்கிட்ட வரணும்னா செத்து போயிருப்பான். அந்த நிலைமைக்கெல்லாம் போயிட்டான். அதை போக வேண்டாம். இன்னொரு பிள்ளையை பெற்று கருப்பை வாழ வைக்கேன். எத்தனை மத்தியில வாக்குத்தாரேன், கருப்பை வாக்குத்தாரேன். இன்னொரு குழந்தைய கொடுத்து ஒத்த பிள்ளை தானே இருக்கு, இன்னொரு பிள்ளையை கொடுத்து வளர்ந்து கருப்பை பேர வைக்கணும். அப்பயா மாட்டியா? என்ன 6 மாசத்துல எல்லாம் சரியா கொடுத்து கருப்பை பேர வளர்ந்து என்னைக்கு கை காமிச்சுக்கிட்டு இருக்காரு. உன் ஜாதகம் பெருமாள் ஜாதகம், எங்க ஒண்ணு கை காட்ட வேண்டாம், எந்த இது இல்லை, காப்பாத்தி தரேன். சிறு பிரச்சனை தான் சொன்னேன். அதுக்காக போய் 3 இடத்துல போய் நின்று பார்த்தாலும் தீராது. கருப்பை யாங்கிட்ட தேர்ந்தா உலகத்துல எங்கேயுமே தீராது. சத்தியம் காப்பாத்தி தரலாம். 3 அமாவாசை 2 முடிச்சிருக்கு. அடுத்த அமாவாசையில இந்த மக்கள் பார்ப்பாங்க, இல்ல மாற்றிருக்கா பத்தியா, அது இல்லாம மாத்திட்டாரு. எப்படி அதான் போயிட்டு வா. சரி வீட்டையும் நாட்டையும் பார்த்தேன். வந்து பார்த்ததுல எப்பவுமே உனக்கு புருஷன் தான் கலக்கம். உண்மையா? எப்பவுமே 16 ஆண்டு காலமா வரக்கூடிய கஷ்டங்களும் கண் எடுத்து பார்த்து வரேன். ஆனா அவன் பணங்களை கொண்டு தரும்போது கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறேன். எப்படி புருஷன் பணமும் வந்து பணத்தை கொண்டு கொடுக்கும்போது சந்தோஷம் என்னாலும் செஞ்சுக்கா அப்படின்னு வருது. அடுத்து பணம் தீர்ந்த உடனே வீட்டுல வில்லங்கவும் பிரச்சனையும் வருது. அதாவது நான் சொல்லுங்க புரியுதா? நமக்கு எல்லாம் தரும்போது நமக்கு இனிக்கிற மாதிரி நான் உடச்சு சொல்லுவேன். வருத்தப்படக்கூடாது. நான் சொல்லல இல்லை, நான் சொல்ல புரியுதா? அப்படி எல்லாமே கண்டு காலமும் விட்டேனால இப்போ ஒரு இடத்துல வந்து நின்னால இப்போ நடக்கக்கூடியது இடத்துக்கு வீட்டுக்கும் சொல்லணும். அப்படியா? என்ன சொல்லணும் சொல்லு. சரி, மாட்டான் இடத்துல இருக்கக்கூடிய பார்வை அப்படித்தான் இருக்கும். அதை மாத்தி இவனை ஒரு பொக்கிஷமா அமைக்க வைக்க கொஞ்சம் நீ கொஞ்சம் வாயடைக்க இருக்க முடியுமா? நீ வாயடைக்கி எண்ணி 3 அமாவாசை நீ பார்த்துட்டனா, கருப்பை 3வது அமாவாசை அவ வாயால சொல்ல வச்சு அவனு இந்த இடத்துக்கு வச்சுக்கலாம். கருப்பை வாங்கி சத்திய வாக்கிறாங்க. ஆனா வருவியா? போயிட்டு நான் பார்த்துக்கிறேன். அடுத்த அமாவாசைக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். வேற இருப்பான் வீட்டை வந்து பார்த்தேன். உட்காரலாமே. வீட்டை வந்து பார்த்தேன். எனக்கு நேருக்கு மாறாவே தான் இருக்கு வீடு. உண்மையா எனக்கு எதிர்த்தாப்புல தான் வீடு. என்னடா சொல்ல உண்மையை சொல்றான். சரி எனக்கு எதிர்த்தாலதான் வீடே இருக்கு. உண்மையா அப்படி வழக்காடி வழக்கை வந்து பார்த்தேன். இப்போ 2.5 வருஷ காலம் என்னுடைய ஆட்சி அந்த இடத்துல நல்லபடியா தான் இருக்கு. உண்டா இல்லையா? அதையும் வந்து பார்த்தேன். ஆனா இடங்கள எல்லா இருந்தாலுமே மனுஷனுடைய மனசு சரியில்லை. ஏப்பா சுத்தி இருக்க எல்லாமே நாசமா போட்டு நினைக்காது. உண்மையா இல்லையா? ஆனா நம்ம பண்ணாத அட்டகாசம் இல்லை. இப்ப நம்ம திருந்தி வாழணும். ஆனா திருத்த விட மாட்டேன். இப்ப நம்மள திருத்த விட மாட்டேங்க. நான் தெரிஞ்சு வாழ்றேன் கருப்பா. நான் நல்லபடியா இருக்கேன், யாருக்கும் துரோகம் பண்ணல. நான் உழைக்கேன். 2 பஸ் ஏறி போறேன். எத்தனை பஸ் வந்து பார்த்தோம்டா, எனக்கு இருந்து மேக்க போறியே அப்படியா? சரி, அப்படி உழைச்சு ஓடுறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா இப்ப என் உள்ளத்திலையும் என்னுடைய குடும்பத்தையும் கொஞ்சம் வேற மாதிரி ஆளாக்கி பார்க்காங்களே. நான் யாருக்கும் துரோகம் செய்யல. வீட்டை வந்து பார்த்தேன். வீடு சந்தோஷமா கருப்பன் திருநாறு சொடல திருநாறு இருக்கு. ஒரு ராமர் படத்துக்கு யார் படம் தான் அப்படி வந்து பார்த்தேன். இனி அந்த தொழில் நல்லாக்கி கொடுத்து இருக்க கொடுத்த இடத்துக்கு மேக்க 3 காடு இருக்கு. எதனா அந்த 3 காட்டுலயும் மயில் வந்து நிக்கிறான். பாத்துக்கியா? ஒரு பொழுது வந்து முருகபெருமான ஆட்சி பெற்று அந்த இடத்துல ஒரு மயில் வந்து இறங்கினது உண்டு. அதனாலதான் அந்த இடம் கைவிட்டு போறாங்க. இல்லைன்னா அதை கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாகி வந்தது. உண்டா இல்லையா? எதுவுமே விளைய மாட்டேங்குன்னு சொல்லி இப்ப போட்டிருக்கிறது கிழக்கு பக்கத்துல ஃபுல்லா போட்டிருக்க. உண்மையா? எங்க இருந்து போட்டிருக்க? மேக்க போடல, கிழக்கு இருந்து போட்டிருக்கேன். பாத வணக்க. உண்மையா? பார்த்தேன். அதையும் வாழ வச்சு கொடுத்துருக்கேன். அடுத்து மனை இடத்துல வந்து பார்த்தேன். சிறு தொல்லையா உடல்நிலை சரியில்லை. யாருக்குப்பா இருக்கா இல்லையா? சரி, தெளிவா பார்க்கணும். மனையில வரக்கூடிய பிரச்சனை சரி இருதய சம்பந்தப்பட்டது. அந்த இருதய சம்பந்தப்பட்டதை நல்லாக்கி கொடுத்து வந்ததுக்கு 2 தடவை திருநாளை எடுத்ததுக்கும் கொஞ்சம் ஆளாக்கி கொடுத்துருக்கேன். உண்மையா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. மருந்து மாத்திரைகளை கொஞ்சம் குறைச்சாச்சு. எப்படி மருந்து மாத்திரைகளை கொஞ்சம் குறைச்சாச்சு. குறைஞ்சிட்டா நல்லா வச்சிருக்கேன். இதே மாதிரி எடுக்கக்கூடிய பொருளை எந்த பொருளா இருந்தாலும் சுத்தமான பொருளை எடுக்கணும்.
இந்த பக்கம் போயிடவே கூடாது. எந்த பக்கம்? இந்த பக்கம் போயிடவே கூடாது. அது போய் தான் இந்த நிலைமைக்கு எல்லாம் உனக்கு நம்மள இந்த பக்கம் போயிடக்கூடாது. இதை போயாச்சுன்னா தெருவுக்கு வந்துடணும். அப்படித்தான் வந்தது உண்மையா மகனே. சரி, அதனால அதை நான் குடிப்பேன். நான் குடிக்கிறேன். தள்ளி விட்டேன். எனக்கு ஒண்ணு ஆகுது. நான் எத்தனை குவாட்டர் குடிச்சாலும் எத்தனை பெருசா அடிச்சாலும் எனக்கு ஒண்ணு ஆகாது. அதான் இந்த உடம்புல இருக்கிறதுனால அவன் சொன்ன கட்டுப்பாட்டுக்காக அடிக்காம இருக்கேன். இல்லைன்னா இப்ப பூரா புல்புல்லா போயிடும். ஆமா, கொடுக்க முடியாது எனக்கு. சரி, அவன் ஒரு வாக்கு கொடுத்தா எனக்கு சொல்லல, அவனை நான் தாரேன். ஆனா உடம்பே உள்ளத்தையும் அவனை சுத்தமா வைக்கணும் ஒரு கொடுத்த வாக்குனால குடிக்காம இருக்கேன். என்ன குடிச்சிட்டு தான் கருப்பை கணக்கே கொடுத்தேன். அங்க பாரு 4 சுருட்டு இருக்கு. ஒருத்தன் ஒத்தையில வாங்கி வச்சிருக்கான். 4 இருக்கால? எனக்கு என்னன்னா குடிக்கணும் சத்தியத்து கட்டுப்பட்டு இருக்கேன். சரி, சந்தோஷம். தொழில வாழ வச்சு தரோம். சரி சரி, அப்ப நான் யாருன்னு கேட்கிறேன். நான் யாரு? உனக்கு வாக்கு கொடுக்கறது யாரு? கருப்பேன். இப்ப ஏத்தாப்புல நிக்கிறது வாங்கிட்ட யாரு? அப்ப நான் யாரு? மூணாவது முறை என்ன பார்க்கும்போது உன் வீட்டிலே வந்து நின்று உன் மேலே ஆடி வந்து நின்று பார்க்கக்கூடாது. மூணாவது முறை என்ன பார்க்கும்போது சரி, என்ன வாழ வச்சுட்டாரு. குடும்பங்களும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாலுமே எந்த நெருக்கடி இல்லாம நல்லபடியா இருந்தாலுமே உத்தியோகத்தை மாத்திரம் கொஞ்சம் நல்லாக்கி கொடுக்கும். அப்படித்தானே? அந்த ஒரே ஒரு கோரிக்கை தரேன். நல்லாக்கி கருப்பை தரேன். நல்லாக்கி கருப்பை தரேன். எந்த விளைவும் இல்லாம இனி 8 வருஷ காலங்கள் வாழ்க்கையோட போனது போகட்டும். இனி வாழக்கூடிய உட்கார்மா இனி வாழக்கூடிய வாழ்க்கையில எந்த ஒரு இது இல்லாம சந்தோஷமா வாழ முடியுமாடா? வாழ வச்சு தரப்படா. அடுத்து ஒரு வாரிசு தரப்படா. பெண் வாரிசுடா. சத்தியவாக்குடா. பெண் வாரிசு வந்தா புகழ் பெற்று இருக்கலாம். ஆண் வாரிசு அவன் கழிஞ்சு போச்சு. எத்தனை வருஷம் பிரிச்சுட்டான்? 5 வருஷம் ஆயிட்டான். எத்தனை வருஷமா? 5 வருஷம் ஆயிட்டு. ஆண் வாரிசு அதை கழிச்சு ஒரு பெண் வாரிசை தாரேன். இப்போ உண்மையா பெண் வாரிசை தாரேன். அதுக்கப்புறம் நிலையாவில் இடத்த தாரேன். சார்ந்தவங்களும் தனக்கு எதிரி ஆயிட்டாங்க. உண்மையா? உண்மைன்னா உண்மைன்னு சொல்லணும். கருப்பேன் என்கிட்ட போய் சொல்லக்கூடாது. உண்டா? அதெல்லாம் நல்லாக்கி கொடுத்து ஒரே இடத்துல சந்தோஷமா வாழ வச்சு உங்களுக்கு உண்டான குடிசை வாங்கி கொடுத்தா போதுமா? உண்மையை சொல்லுப்பா. சரி, இப்போ சந்தோஷமா வாழ வச்சு தரேன். ஒவ்வொரு அமாவாசை என்ன பார்க்க இந்த கருப்பனை பார்க்க வரணும். வேற நிரந்தரமா தரம்டா. சரி, கிடையாது. சரி, புகழ்பெற்ற இடம்லாம் உன்னை கொண்டு போய் நான் நிப்பாட்டினாலும் ஆனா எங்கேயுமே ஓ மனசு ஒரு இடத்துல நிற்க மாட்டான். உன்னை புகழ்பெற்ற இடத்துக்கெல்லாம் கொண்டு போய்க்க. அதாவது 4 பேருக்கு பணம் கொடுக்கக்கூடிய அளவுக்கும் 4 பேர் உனக்கு கீழே இருக்கக்கூடிய அளவுக்கும் இப்போதைக்கு எண்ணி பார்த்து நிற்கக்கூடிய மொத்தம் உன் கணக்கு சொன்னாலுமே 9 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் எண்ணி பார்த்து சொல்றேன்? நான் கேட்டலாம் சொல்ல மாட்டேன். நான் கருப்பேன். உண்டா? 9 பேர் இருக்காங்க. அப்ப இந்த 9 பேருக்கு பதில் சொல்லக்கூடிய ஓ உள்ள இப்போ கொஞ்ச நாளா தெளிவா உண்மையா வீட்டில் நடக்கக்கூடியது சரி, தொழில் சம்பந்த விஷயமும் சரி, எல்லாமே அலப்பாஞ்சி இந்த கருப்பை நம்ம கூட இருக்காதா, இந்த சுடலை நம்ம கூட இருக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பலவாரி சில டென்ஷன்களை நினைச்சிருக்கேன். உண்மையா இதையெல்லாம் மாற்றி கொடுத்து வீட்டை வந்து பார்த்தேன். 2 பேருக்கு நோயை மாற்றி கொடுத்துருக்கேன். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். இருக்கா இல்லையா? நல்லா ஆக்கி கொடுத்துருக்கேன். ஒரு பண பிரச்சனை அந்த பண பிரச்சனையை கொடுத்தது வராமல் இருக்கும். உண்மைன்னா வாங்கி கொடுத்து அடுத்த வாட்டி இங்க வரும்போது நல்லா ஆக்கி கொடுத்தா போதுமா? ஆக்கிட்டார வேற இன்னும் உள்ளத்துல ஒன்னே ஒண்ணு இருக்கு. நமக்கு கேட்கணும். மக்கள் இருக்காங்கன்னு கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? அவமானம் வராது. அதுக்கு நான் வளர்ந்தோடி தாரேன். இந்த கருப்பை உங்ககிட்ட வருவேன். அது சத்தியம். அதைத்தான் மனசுல நினைக்க. உண்மையா வருவார் அந்த கருப்பேன். எண்ணி 2வது வாரம் வரும்போது 2வது வரும்போது கருப்பை வரதை யாரும் தடுக்க முடியாதா? வந்து நிற்பேன். போயிட்டு வா. இப்போ நடங்க. சரி, எல்லாத்தையும் சொன்னேன். அவனுங்கடா என் சிலையை பார்த்தவன வாடா. உத்தரவு மலக்காடி நல்லா பார்த்தேன். எடுத்து வச்சா 2 பேரையுமே ஆயுசுக்கும் கை விடுறான். 2 பேரையும் ஆயுசுக்கும் நல்லா ஆக்கி வச்சு கருப்பை சொன்ன வாக்குப்படி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் காப்பாற்று. நான் கருப்பை ஒன்று தானே இருந்தாலும் பல இடத்துல இருக்க முடியாது. கருட்டாங்கடி கருப்பேன். அங்கே இருக்கிறது கல்ச்சரில் நான் கருப்பை ஒரே வாழ குடும்பத்தை வாழ வச்சு பேர் பொருளை விட தொழிலை கொடுத்து நல்லபடியாக வாழ வச்சுட்டாரு. அந்த 2 சிலையில உள்ள 3 சிலை வந்து நிற்கும். 2 நாய் ஒரு சிலை பொறுப்பு நான்
கருப்பா என்ன எங்கேயோ பார்க்க வந்த மாதிரி பார்க்க வரக்கூடாது. சாட்டையை தான் இதில் போட்டிருக்கேன். சாட்டைங்களா சாட்டையா அதான் இதில் போட்டிருக்கேன். வச்சே அடிச்சு கொடுவேன். உண்மையை சொல்லணும் சரியா? நாம இது வரைக்கும் எது செய்யாட்டுமே நம்ம கிட்ட வந்து ஒரு எச்சிக்கல இந்த தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காரு. என் குடும்பத்தை வாழ விடாம சக்தி கோயில் போயாச்சு, அங்க அடங்கல. எப்படிப்பா காளி கோயில் போயாச்சு, அங்க அடங்கல. அடுத்து ஒருத்தன் சொன்னான்னு சொல்லி ஒரு வைத்தியம் கிட்ட போயாச்சு, எதுக்கு அடங்கல? எப்படி அடங்கும்? இருக்குது அப்படின்னா யாரா இருக்க தெரியுமாடா? யாரு? என்ன செய்யணும்? குடும்பத்தை வாழ வைக்கணும். தொழில் பார்த்தேன், அதுலேயும் எந்த விதமான நாட்டம் இல்லை. உண்மையா பார்த்தேன். மண் வேலை தான் பார்க்கணும். மண் வேலை தான் பார்க்கணும். பார்த்தேன், அதுலேயும் நாட்டம் இல்லை. நமக்கு உற்றார் உறவினர்கள் சொந்தம் இல்லை, யாரும் இல்லாம அனாதையா இருக்கணும். தாப்பம் கூட பிறந்தவனும் செத்து போயிட்டான், வளர்ந்தவனும் செத்து போயிட்டான். ஒரு பேரும் வந்து இல்லை. இப்போதைக்கு ஒரு அனாதையா தான் மாறேன். பார்த்தேன் அங்க ஏற்கனவே உன் மனம் சுடுகாடு மாதிரி இருக்கு. நிப்பாட்டி கொடுத்து வேற குடி நிப்பாட்டி ஆமா ரொம்ப ஆழத்துல வாங்கிட்டவா வா சத்தியமாக கட்டுப்படணும். கருப்பை மூணு அமாவாசை கிட்ட கூட்டு வர. மூணாவது அமாவாசை எல்லாக்கி கொடுத்து மனைவி மக்களோட வாழ வச்சா போதுமா? இல்ல திறந்து வைட்டேன் போதையா எடுத்துங்க வாழ வச்சா போதுமா? என்னப்பா குடி குடி மூணு அமாவாசை சரி சாப்பிட்ட பதில் சொல்லி சரியாப்பா நல்லபடியா வாழ வச்சுட்டாரு. என் இடத்துல அப்படிதான் கனி அறுத்து புழிஞ்சு அவருக்கு அரை பேரவாதி கொடுத்துட்டு அரை பேராதி உடம்புல தேய்ச்சி குளிச்சு சரியா? இல்லை மூணு அமாவாசை கூட்டிட்டு வா, பாட்டி தாரேன் சாட்டை எடுத்தது போயிட்டு வா. எனக்கு தெரியும் எத்தனை வேஷம் போடுவேன், அந்த வேஷத்துல எங்கெல்லாம் நிற்கும்னு சொல்லி. கற்பனை வேஷம் போடுவா, கால வேஷம் போடுவா, நான் தான் சொல்லப்பா, நான் தான் ஜானிப்பா, நான் சிவனே நான் தான் சொல்லுவேன். சிவனுக்கு மேல சிவனை அடிச்சவனே இந்த கருப்பேன். யாரு? சிவனை அடிச்சது இந்த கருப்பம். கருப்பன் சிவனை எல்லாம் அடிச்சிருக்கல. எங்க அடிச்சிருக்கேன்? அடி வாங்கியிருக்கான் என்கிட்ட. அது கருப்பை வாக்குத்தான். இப்படிங்கல்ல இப்படி நான் பாட்டு தரேன். போயிட்டு வாடா, நம்ம கேம்பன் செய்யணும். போயிட்டு வா. நீ பாட்டி தரேன். 3 அமாவாசை வரணும்ல, கிட்டத்தட்ட 9 வருஷம்லாம் இருக்கு. 9 நாள்ல ஓடி பேருன்னு சொல்லுதான். எப்படி இருக்கு? சாட்டை எப்பதான் எடுத்துருக்கேன். வீட்டுக்கு வந்து பாக்கேன், சாணியை தவிர எல்லாத்தையும் நீ பாத்துக்கிறேன். என்னப்பா போயிட்டு வரேன். முன்னோர்கள் வணங்கி வந்த தெய்வத்தோட பார்வையால நாம இன்னைக்கு உயிர் படைச்சு வாழணும். உண்மையா முன்னோர்கள் வணங்கி வந்த தெய்வமும் நம்மளுடைய சாஸ்தாவால இன்னைக்கு உயிர் படைச்சு வாழணும். உண்மையான்னு சொல்லலாம். அதே மாதிரி வாழக்கூடிய இடத்துலையும் சரி, இப்போதைக்கு கருப்பனை பார்க்க வந்த ஒரே நோக்கம் ஒண்ணு, உடல்ல இருக்கக்கூடிய நோயும் என்னுடைய மகளுக்கு உத்தியோக சாணத்தை கொடுக்கணும். அப்படியா? திருச்செந்தூர் கடற்கரை ஆண்டி முருகபெருமான் கோயில் போயிருக்காதான்? போயிருக்கா இல்லையா? கடைசியா போனது 2 பேரா? 3 பேர். ஆனா இவனுக்கு அப்புறம் 2 பேர் 3 பேர் தான்மா. இவனோட போனது 2 பேரான்னு இவனை விட்டு மற்றபடி போனது யார்? 2 பேர் தானே. சரி அப்படி போகக்கூடிய இவன் போனதை கேட்ட அந்த முருகபெருமானை வணங்கி கருப்பனை அடுத்த அமாவாசை பார்க்கறதுக்குள்ள உத்தியோகத்துக்கும் வழி சொல்லணும். வீட்டை வந்து பார்த்தேன், எப்படி ஆஞ்சநேயர் கோலம் எப்படி தவமா இருக்காரோ அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப தவநிலையில தான் இருக்கணும். உண்மையா எப்படின்னு கேட்டா புரியுதா? யாரும் நீ உன்கிட்ட பேச முடியாது, நான் என்கிட்ட பேச முடியாது, தவநிலைன்னு சொல்லுவேன். உண்டா இல்லையா? இதை மாற்றி கொடுத்து கருப்பன் தொழிலும் தரணும், எனக்கு படிச்ச படிப்புக்கு உண்டான தொழிலும் கிடைக்கணும். அப்படின்னா தொழிலை கொடுத்தாங்க தான் செய்வேன். ஆனா உனக்கு தொழில் நல்லா இருக்கும், நல்லா வளர்த்துருக்கேன். எப்படி நல்ல வளர்த்துருக்கேன், எந்த குறையும் இல்லை. சத்தமா கூட சொல்ல மாட்டாங்க, கோபம் தான் வெடிச்சுக்கிறோம். எப்படி உண்மையா? சரி உன் குணத்துக்கு ஏற்ற மாதிரி கருப்பன் ஒரு உத்தியோகத்தை கொடுத்து உன் வாழ்க்கை சாதத்தை நல்லபடியா தாரப்படா. 3வது அமாவாசை என்னை பார்க்கறதுக்குள்ள உத்தியோகத்தை ரெடி பண்ணி கொடுத்து அதில் வரக்கூடிய சம்பளத்தை கருப்பன் காணிக்கையா வச்சு எல்லாருமே கொடுத்துருக்கோம். உன் உள்ளத்துல இன்னொன்று இருக்கு, என்ன கேட்கணும்? சரி பார்க்க யாரமா பார்க்கன்னு சொன்னேன். சரி அதுக்கு உத்தரவு கொடுத்து கருப்பை பார்க்க வச்சாங்க. நம்புவியா? நம்பிக்கை வந்து எப்பவுமே இருக்கு. அதாவது உன் வாக்குல நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நம்புவியா? கண்டிப்பா பார்க்கவே விட மாட்டேங்க. சரி
நின்று நான் பார்த்துருக்கா கண்ண மூடு சரி இருக்கிறது மொத்தம் 3 பேர் ஆமா வழக்காடி பார்த்தேன் ஏற்கனவே அவ ஒரு பணத்துக்காண்டி சுரண்டி வச்சுட்டான் ஆமா உண்மையா பொய்யா ஆமா வீட்டுக்கு அதுதான் சொல்றேன். பணம் தானே ஆமா சரி தன்னை அவதூறு சொல்லி நடக்கன்னா சொல்லி அவ பக்கம் திசை திருப்பி வச்சிருக்கான் உண்மையா முறிச்சு கொண்டு உன்னை பார்க்க வைக்க இடத்துக்கு கிடக்கிறதா உண்மையா சரி அடுத்த முறை பார்க்க வரும்போது அதை பற்றி அப்புறம் பேசுவோம் இப்போதைக்கு தொழிலுக்கும் இதுவும் தந்துட்டேன் போயிட்டு வரேன் எவ்வளவு நல்லா கொடுத்தீங்க 3 மாதம் நான் கருப்பை வாக்கு கொடுத்துருக்கேன் நடக்காம இருக்கேன் 2வது இவனுக்கு அழைப்பு வந்துடும் தானா போயிடும் போயிட்டு வரேன். அவன் போக்கில் போனதுனால கருப்பேன் 2 பேரை உங்க குடும்பத்தை வந்து பார்ப்பேன் அப்படி குடும்பத்தில் பார்க்கக்கூடிய கருப்பேன் ஒரு தெய்வத்தோட பார்வை வந்து இருந்தும் வராமல் இருக்கிற மாதிரி தான் இருக்கு உண்மையா அவ வந்தாலும் பிரயோஜனம் இல்லை வராட்டிலும் பிரயோஜனம் இல்லை அதை வச்சு நமக்கு என்ன நல்லது நடக்குதுன்னு கேட்கற உண்மையா பிரயோஜனம் இல்லை நான் இப்படி சீரழிஞ்சு நிற்கிறேன் உண்மையா வேலைக்கு போனாலும் என்ன வேலையும் பார்க்க விட மாட்டேன் உண்மைன்னா உண்மை தள்ளி நின்னா அவன் போச்சு நிற்காது என்ன வேலையும் பார்க்க விட மாட்டேன் அதையும் வந்து பார்த்தேன் அடுத்து கருப்பை சொல்லக்கூடிய ஒரு வாக்க நல்ல கவனிச்சுட்டேன் 3 தடவை மன்னிப்பும் கொடுத்துருக்கான்னு சொல்லலை உண்மையா மன்னிப்பெல்லாம் கொடுத்துருக்கு கருப்பை மன்னிக்க மாட்டேன் காட்டையை வச்சிருக்கேன் கம்பியை வச்சிருக்கேன் அடிச்சு விடுவேன் இப்போதைக்கு உன் வாரிசை காப்பாற்றிட்டான் அதுதான் வாக்கு கொடுத்தாரு என்ன வாக்கு கொடுக்காரு உன் வாரிசை காப்பாற்றிட்டாரு மற்றதை பின்னாடி நான் பார்த்துட்டேன் உங்களை காப்பாற்றணுமா வேண்டாமா காப்பாற்றிட்டாரு மாத்திரை எடுக்காத அளவுக்கு கருப்பை இவங்களை வாழ வச்சா சந்தோஷப்படுவியா மாத்திரைகளை சாப்பிடாத அளவுக்கு கருப்பை வாழ வச்சுட்டாரு வீட்டுக்கு மேல் பக்கத்துல ஒரு பையில தொங்க விட்டுட்டேன் இவன் சாப்பிட மாட்டேன் அதான் ஒரு மகிழ்ச்சியா மேல் பக்கத்துல உண்மையா மேல் பக்கத்துல ஒரு பையில இருக்கு உண்மையா அதெல்லாம் மாற்றி அமைச்சு கொடுக்கும் இல்லைங்கிற அளவுக்கு ஆக்கி தருவோம் இதுல இருந்து எண்ணி ஒரு 13 வருஷம் என்ன இந்த இடத்துல இவ பார்க்கணும் ஒரு 3 அமாவாசை என்கிட்ட கூட்டிட்டு வரும் கூட்டு வருவியா நோய் இல்லாம மாற்றி இப்போதைக்கு வாக்கு அவளுக்கு தான் கொடுக்காது நோயில கஷ்டப்படுதான் சிறுவாரிசு கஷ்டப்படுது அவளை காப்பாற்றி கொடுக்கிற வாக்கத்தான் சாரா வருவியா என்று பக்கத்துல சரி சரி இரு பார்க்க என்னப்பா இல்லை மேல் பக்கம் கிடந்துருக்கு இந்த பக்கம் மேல் பக்கம் இல்லை போயிட்டு வா ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் கோழி இருந்தாலும் குளம் வந்தாலும் நான் கும்பிடுத மாதிரி சொல்லலை ஏன் நான் சொல்றது கணக்கு கேட்கியா நீ கும்பிடுறதில்ல சொல்லலை கோழி அவனுக்கு கொண்டு கொடு அவன் அடுத்து சாப்பிடுவான் வாடா பக்கத்தில் வா வா ஒரு 3 அமாவாசை இந்த தேடி வா 3வது அமாவாசை ஒருத்தருக்கு அடியை கொடுக்க போயிட்டு வேலையாட்டு வரலாம் என்னடா பிரச்சனை வந்து பார்த்தேன்டா நல்லா ஆக்கி கொடுத்துருக்க உத்தரவு கொடுத்துருக்காரு நல்லா ஆக்கி இருக்காரு இன்னும் கொஞ்சம் வலி மத்திரம் அப்பப்போ திரும்பி வலிக்கும் சொல்லிட்டேன் திருவது கொலையதான் அறுத்து புரிந்து குடி இன்னைக்கு நடுசாமம் 1 மணிக்கு இந்த கருப்பம் வீட்டுக்கு வரும் வந்ததுக்கு சாட்சி சொல்லிட்டாரு உள்ள வந்து பார்ப்பேன் எது தேவையில்லையோ எது நல்லதோ அதை உள்ள வச்சிருப்பேன் எது தேவையில்லையோ சாட்டையால் அடிச்சு நிறுத்திடுவேன் எல்லாம் வாழ வச்சுட்டார மக்கள் போயிடும் பார்த்தேன் அந்த இடத்துல அதாவது தீராத நோய்ங்கிறது கிடையாது அவனுடைய நரம்பு பிரச்சனை டாக்டர் சொல்லியிருக்காங்க உண்மையா இல்லையா இடது பக்கம் 2 இடத்துல பிளாக்கா இருக்கு எத்தனை இடத்துல நீ படிச்சது தானே இடது பக்கம் 2 இடத்துல பிளாக் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இந்த பிளாக்கை வளைச்சு கொடுத்தா ரத்த ஓட்டத்துல சரியாகி என் தகப்பன் கை கால கொஞ்சம் வந்துடும் அப்படின்னு உண்மையா ஆனா வயது மூர்ப்பு காரணமாக அவனுக்கு அவ்வளவு சீக்கிரம் வராது அப்படிங்கிற ஒரு வாக்கு கொடுத்தாங்களா ஆனா நான் நடக்க வச்சுட்டாங்க இப்படி நான் இறங்கி போறதுக்குள்ள அவன் இந்த இடத்துல என் முன்னாடி கூப்பிட்டு படுக்க போறான் படுக்க போறேன் நான் பார்த்தேன் அப்படி வழக்காடி பார்த்தேன் என்ன நடக்குதுன்னு கேட்டேன் ஒரு மரமாங்கல்ய தானம் தான் உனக்கு முடியுங்கிறதா ஒரு வாக்கு இதான் நினைச்சிருக்கேன் உண்மையா மருமாங்கல்ய தானம் முடியக்கூடிய வாய்ப்புகள் தான் ஏற்கனவே 2 தடவை வாழ்க்கையில இவளும் ஏமாந்துருப்பான் உண்மைதான் கருப்பேன் சொல்லலை அதை போய் சொல்லக்கூடாது நான் போய் சொன்னாலும் எனக்கு பிடிக்காது ஹோட்டலில் திறந்து வச்சா போக வேண்டிய எனக்கு யாரு வேற யாருக்கு இருக்கானா கையால கொடுறா என்ன நீ வலிச்ச சரி
வாடா விடுறா சந்தோஷம்டா போராடி வாங்கினீல ஆ 3வது இடத்துல கொடுத்துருப்பான் சட்டை விடாம இருந்திருப்பான் அதான் கொடுத்தவன் ஒண்ணு சொல்லுங்க உண்மையா சட்டை விடாம இருந்தான் எனக்கு பார்த்து 3 பேருக்கு மேலும் நான் தான் ஒன்று பேசுறேன் எனக்கு வேணுங்களா சரி சரி அப்படி சரி வாழ வச்சா போதுமா அந்த மாங்கல்யத்தில் ஒரு கண்டம் தான் என்னம்மா ஒன்றும் பேச மாட்டேங்க உன் மனசுல வேற இருக்கு நீ எண்ணுறது வேற அவ எண்ணுறது வேற உண்மையா உன் எண்ணத்துக்கு நான் கட்டுப்படவா கருப்பேன் இல்ல அவ எண்ணத்துக்கு நான் கட்டுப்படுவா வண்டி நீ பாட்டு சொல்றான் வண்டி ஆப்பிடல நான் உன் எண்ணத்துக்கு கட்டுப்படவா இல்ல அவ எண்ணத்துக்கு நான் கட்டுப்படவான்னு வழக்காடி பார்த்தேன் உன் எண்ணத்துக்கு கட்டுப்பட்ட உன் வாழ்க்கை ஸ்தானம் இருக்கும் அவ எண்ணத்துல போனா இன்னும் 5 வருஷ காலம் உனக்கு எதுவுமே நடக்காதுங்கிற உட்கார உட்காராரு கருப்பை நான் யார் பக்கம் நிக்கணும் உட்காரா கை விழிக்கிறா எப்படா கருப்பை நான் யார் பக்கம் நிக்கணும் சரி வழக்காடி பார்த்து அந்த வாழ்க்கையை கொடுக்கணுமா சரி ஆனா நாம ஏற்கனவே நினைச்சது நம்மளை கைவிட்டு போய் உண்மைன்னா உண்மை அடுத்த ஒரு முறை பேச வச்சு வாழ வச்சா போதுமா அந்த வாழ்க்கை வாழ்வியா சத்திய வாக்கா சொல்லணும் பிறண்டு பேசக்கூடாது நான் கருப்பேன் பிறண்டு பேசக்கூடாது என்னம்மா உனக்கு சம்மதமா சரி எடுத்து தர காணி போய்க்காது இன்னொரு பேச்சுவார்த்தையில் கொண்டு போய் வாழ வச்சு தரேன் அவனை கடைசியில் எனக்கு கொடுத்து வேற என்ன கேட்கணும் உனக்கு சரி அது மாத்திட்டாங்க கருப்பனை பார்க்க ஒவ்வொரு அம்மாவாசை என்கிட்ட நான் வாரம் சொல்ல மாட்டேன் மாசம் தான் இப்போ கொண்டு போற என் கனியும் தின்னாலும் உனக்கு கையில் வச்சுக்க இன்னொரு கனி அவனை பேரை கூட்டிட்டு வா நல்லா ஆக்கிட்டார போயிட்டு பையன் பையன் வரலாம் எப்பா உன் உள்ளம் தெளிவா இருக்கு அதே மாதிரி என் உள்ளமும் தெளிவா என்னை பார்க்க வந்து சந்தோஷம் ஒரே ஒரு வாக்கு தான் வாரிசுகளை வாழ வைக்கும் எப்படி அதான் உள்ளத்துல சரியா வாரிசுகளை வாழ வைக்க நான் வாழ வச்சு கருப்பேன் இல்லை யாரு நல்ல வாழ வச்சு விலை வச்சுட்டாரு போட்டி போகாம இல்லை நேர காலம் சரியில்லாம தான் வாக்குகளும் இல்லைங்கம்மா அங்கே இருந்து சில கோபதாபத்தில் சில விஷயம் நடக்கும் யாருக்கடா கோவம் ஏற்படுதா ஒண்ணு இல்லடா வீட்டுல சண்டைக்கிட்டு இருந்தாடா அவளை தள்ளி சொல்லுதேன் அவ கோவப்பட்டதுல வீடு தாங்காது நீ கோவப்பட்டு ஒண்ணுமே இல்லையடா என்ன நடக்க போது நீ கோவப்பட்டு ஒண்ணு இல்லை பாக்க சரி அவளுடைய உடல்நிலையை பற்றி சரியில்லாம இருக்கணும் குற்றலாமலா கிட்ட மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கஷ்டப்படுதா என்னடா உண்மையடா உண்மைனா உண்மைன்னு சொல்லும் மூச்சு சம்பந்தம் அடுத்த அமாவாசை கூப்பிடும் நல்லா ஆக்கிட்டாரு வீட்டுல கோளாறு கிடையாது எதுவும் கிடையாது சுடலையுடைய ஆட்சியும் கருப்பை இனிமே வந்து சேர்றேன் போறேன் என் கனியை கொண்டு வச்சிருக்கேன் என் கனி எங்க போகுதுன்னு கேட்டனா எம்பெருமா முருகனுடைய படம் 1 2வது படம் தெற்கிருந்து இருக்கு இருக்காடா அந்த படத்துல கொண்டு வைக்க எப்படி வச்சிருக்கியா சரி இடது பக்கமாடா இறக்குன்னு போல அடுத்த அமாவாசை எனக்கு ஒரு கனி மாலை கட்டி போடலாம் ஒரு 31 மாலை கனி மாலை கட்டி போடுறேன் சரியாப்பா பணம் வைக்கிற இடத்த கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் பணம் வச்சிருக்கலாம் வீட்டுக்குள்ள அதை கொஞ்சம் மாற்றி வேற இடத்துல அமைச்சு வை தெற்கு மூலையில இருக்கக்கூடாது அங்கதான்ல இருக்கு நாசமா போயிருமடா போய் தாத்தா வீட்டுக்குள்ள தெற்கு மூலையில வச்சிருக்கேன் மாற்றி அமைச்சு வை கருப்பை மாலை வச்சுட்டாரு போயிட்டு வரலாம் வேற யாரு சரி குடும்பத்தோட உட்காருங்க ஒவ்வொருத்தலாம் சொல்ல முடியும் குடும்பத்தோட உட்காந்துங்க குடும்பத்தோட வந்தா குடும்பத்தோட உட்காந்துங்க சரிப்பா பின்னால தள்ளி என்னங்கம்மா தள்ளி வரலாம் என் முன்னாடி வரலாம் என் பக்கத்துல வரலாம் என்னை தொடலாம் என்னை பிடிக்கலாம் அவ்வளவு ஏற நல்லதா வழக்காடி பார்த்த வீட்டை என் தங்கையோட மாலையை சுமக்க உண்மையா என் தங்கை யாருமா காளியோட மாலையை சுமக்க என் தங்க மாலையை சுமந்து பல வருஷமா ஆகல ஆனா சிறுகாலம் ஆனாலுமே அந்த சுடலை பார்வையும் என் தங்கையோட பார்வை மாலையை சுமந்தனால உனக்கு நான் சொல்லக்கூடிய எனக்கு அந்த திட்டத்தை சொல்றது பசி ஆற்றக்கூடிய செவ்வாழை பழம் வாங்கிட்டு வந்துருவியா எல்லாம் வந்து வழக்காடி பார்த்தேன் குடும்பத்தில் இப்போதைக்கு வாரிசுக்குண்டான ஒரு பாக்கி தான் இருக்கு உண்மையா
அதுதான் மனசுக்குள்ளேயும் ஓடும். உண்மையா பையா இந்த வாரிசை கொஞ்சம் நல்லா ஆக்கி தரணும், ஏன் சொல் கேட்க வைக்கணும், இன்னொருத்தனை தப்பான பழக்கத்துல மீட்டு கொண்டு வரணும். எப்படி எப்படி ஆமா சரி மீட்டு கொண்டு வரணும். அதை மீட்டு கொண்டு வந்து கருப்பேன் வாழை வச்சா போதுமா? சரி மாலையை போட்டுக்கிட்டு அவன் மாலையா இருந்தாலும் என் மாலையா இருந்தாலும் ஒண்ணுதான். ஆனா எனக்கு காய் மாலையா இருந்தாலும் யார் மாலையா இருந்தாலும் கணக்கு கொடுப்பேன். இப்போ வரும்போது வீட்டை விட்டு முதல்ல நீ கூட்டிட்டு வந்திருக்கேன் உன் பேரன் சீக்கிரம் பெறப்படுன்னு சொன்னான். எப்படிடா போகணும், சாமியை பார்க்கணும், நல்லபடியா இருக்கு, எந்த குறையும் இல்லை, காப்பாற்றி தாரேன். என் திருநாள் கருப்பனுடைய திருநாள் என் கனியும் போகும்போது அடுத்த முறை என்னை வந்து பார்க்கும்போது ஒரு சுபகார காரியத்தை நடக்கும், நல்லபடியா நடத்திட்டு தான் போகணும். சரி வேற என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? ஒரு உயிர் சேதம் வந்தது உண்மை, உயிர் சேதம் வந்தது உண்மை, அந்த சுடலை காப்பாற்றி கொடுத்தது உண்மை. சரியா? கருப்பை நீ வந்து வருவேன், என் சக்தியும் அவன் சக்தியும் ஒண்ணுதான். வீட்டுக்கு மாலை போட்டு வந்துட்டியா? உண்மையா ஒத்த மாலை தொழில படத்துல இப்ப போய் பாருங்க, சிகப்பு மாலை உண்மையா அடுத்த முறை என்ன பார்க்க வரும்போது திருநாளை வலது பக்கம் வைடா, நீ இங்க வரா, கனி இங்க கொண்டு வரா, போத ஏமாத்தான் சரியா வேலை செய்யும். சந்தோஷம் கொடுத்த கனி வாழ எந்த குறை இல்லாம வாழ போகலாம். இருக்கக்கூடிய குறை இல்லை. வீட்டை வந்து பார்த்தேன், தெய்வ கலாச்சாரங்கள் இப்போதைக்கு எண்ணி 2.5 வருஷ காலம் நல்லா இருக்கு. எப்படி 2.5 வருஷ காலம் நல்லா இருக்கு. அதை ஆற கட்டி பார்த்தாங்க, ஓர விட்டு பார்த்தாங்க, வாங்க திருநாளை வச்சு சுடுகாட்டு மண் எடுத்து பார்த்தாங்க, எதையுமே சுடலை காலில் வந்து பார்த்தாங்க, எதையும் நிலைக்கல. அதனால நம்ம அந்த இடத்த விட்டு ஓடிடுவா, அவன் இருக்க மாட்டா, அவன் சாமியாரும் நிலைக்காதுன்னு சொன்னாங்க. உண்மையா அதையெல்லாம் மாற்றி சுடலை கொடுத்த மாதிரி கருப்பனை மாற்றி கொடுத்தேன். எப்படி எப்படி கேட்டு கேட்டு சரி சீக்கிரம் எழுதி போங்கம்மா. குடும்பத்தோட உட்காந்துங்க, குடும்பத்தோட வந்தா ஒரு குடும்பம் இருந்து மறு குடும்பம் வாழ்ந்த கதை வீட்டுக்கார. உண்மையா உண்மையா இல்லை, ஒரு குடும்பம் இருந்து மறு குடும்பம் வாழ்ந்த கதை உண்மையா உண்மையான்னு சொல்லுங்க. அப்படி நாம வாழ போன வாழ்க்கை நமக்கு ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழும். நாம செய்யக்கூடிய தொழில், அந்த தொழில்களும் போய் வரக்கூடிய இல்லல் அல்லல்களும் பட்டு கொண்டு வந்தால் அதுல இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. உண்மையா உண்மையா இல்லையா? தேர்ந்தெடுத்த வாழ்க்கை நாசமாத்தான் இருக்கு. உண்மையாமா உடம்பு இருந்தது கூட தனக்கு சரி செஞ்சிருக்கும். உண்மையா இல்லையா? உண்மையா சரி, அதுல மாத்தி இந்த தொழிலை மாத்தி தரணும். அதே மாதிரி வீட்டுக்காக போட்ட திட்டமும் நிறைவேறல. எப்படி உண்மையா இல்லையா? உண்மைனா உண்மை, சத்தமா சொல்லு. இது எல்லாத்தையும் இப்ப நடக்க வந்து பார்த்தேன். ரெட்ட வேஷம் போடக்கூடிய கணவன், தொழில் சாணம் இல்லாதனால மதிக்காத மக்கள் இப்போதைக்கு கூட இல்லை. உண்மையா? பேச்சு ஒரு பேச்சு, வெளியில் நடக்கிறது ஒரு பேச்சு. உண்மையா உண்டா? எல்லாம் மாற்றி கொடுத்து கருப்பை மாற்றிட்டாரு, வாழை வச்சுட்டாரு. அடுத்த முறை என்ன பார்க்க வரும்போது பெண்ணா இருந்தாலும் கேட்டேன், பார்த்து வாங்கிட்டு வருவியா? வாங்கிட்டு வா, தொழில தாரேன், அவனை மாற்றிட்டாரேன். அவன் சொன்ன கை கொண்டான். என்ன கேட்கண்டா? சரி விடா பார்க்கறேன், வழக்காடி பார்க்கணும். கருப்பை வாக்கு கொடுக்க சரி எப்பா வழக்காடி பார்த்தேன். ஆனா படிக்க முடியும், புத்திலே ஏற மாட்டேன். நான் சொல்லு புரியாதா? படிக்க முடியும், புத்திலே ஏற மாட்டேன். உண்மையா அதை வந்து பார்த்தேன். நல்லாக்கி தரக்கூடிய வாக்கு. வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய அம்மனுடைய கோயில் இருக்கா? யாரு இருக்காளா இல்லையா? அம்மன் தான் சொன்னேன். இருக்காளா? அவனுக்கு அம்மன், எனக்கு அம்மன். எடுத்து கும்பிட்டு ஒரு 3 வாட்டி என் தப்பு குத்துவியா? நல்லா இருக்குதா? நம்பி வருவியாடா? வலிவா? அதான் நம்பி வருவேன்னு முதல்ல ஒரு வார்த்தை கேட்டேன். என்ன கேட்டேன்? நம்பி வரணும். நம்பி வந்தா தான் கருப்பை வாக்கு கொடுப்பேன். அரைகுறைக்கு வாக்கு இல்லை. அதனால தான் ஒரே வாக்கில் கொடுப்பேன். என்ன படித்தாலும் புத்தியில் ஏற மாட்டேன். உண்மையாக தான் மறந்து போயிருந்தான். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவேன். சரி, அதை மறக்கெடுத்து நல்லபடியாக இருக்கு. 3 அமாவாசையில் பார்க்க வரும். 3வது அமாவாசையில் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லலை, கருப்பேன் அப்படின்னு சொன்னா நம்ம வேதனை சோதனை கருப்பம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படி 3 ஆண்டு காலமாக வரக்கூடிய வேதனை சோதனை கருப்பம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கருப்பை வாக்கு தரக்கூடிய வாக்குத்தான்.
உள்ளத்தை சுத்தமாக வச்சு இல்லத்தை சுத்தமாக வச்சு இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் கருப்பனுடைய பார்வையும் சுடலையோட பார்வையும் படக்கூடிய நேரம். அப்படி இருக்கக்கூடிய இடம் இந்த இடத்தக்கூடிய நோயை மூன்றே வாரத்துக்குள்ள வேற மாதிரி மாற்றி கொடுத்து கருப்பை மாற்றிட்டாரு. எப்படி மாற்றிட்டாரு? அதை மாற்றி அமைச்சுட்டாரு. உன் உடலோட உள்ள நோய் மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது. நான் சொல்ல புரியுதா? உன் உடலோட ஒட்டினது செய்வன கோளாறுகள் இருந்தால் இவ்வளவு பேர் உடல் சம்பந்தப்பட்ட நோய் எப்படி உடல் சம்பந்தப்பட்ட மாற்றிட்டாரு ஆக்கிட்டாரு. பிடிச்சா தானே தூக்கல கத்தி எடுக்கும் எங்களை கட்டி பிடிக்கலா பிடிப்பியா குடே குடே கூட வந்தவங்க யாரு? சீக்கிரம் போகுமா? கொஞ்சம் தள்ளிடுங்க. மூணு அம்மாவாசை நல்லாக்கி ஆரம்பிச்சு சரி